ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் காரப்பொடி மீனை வச்சு மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம். இது ஒரு மெடிசினல் கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜலதோஷம் சளி அந்த மாதிரி இருந்தால் இதை சாப்பிட்ட உடனே சரியாயிடும். இதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சிடுறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக பொடிசாக இடித்து வச்சுக்கலாம். ஒரு 20 25 பல் பூண்டு, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், இந்த ரெண்டுத்தையும் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 10 15 கருவேப்பிலை இலையை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போது தோல் உரித்து வச்சுருந்த பூண்டை லைட்டாக நசுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்சுருந்தா மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு நுணுக்கிறது கூடவே கொஞ்சமாக சீரகத்தையும் போட்டு நுணுக்குனா செரிமானத்துக்கும் நல்லதாக இருக்கும். இப்போது இதில் ஆல்ரெடி உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாவை அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவை முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளி அளவுக்கு அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி திக்னஸ்க்காக தான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா மசாலாலாம் ஒன்று கூடுற மாதிரி ஒரு 5 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கி நல்லா ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த புளியை கரைச்சி அதோட தண்ணீரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எடுத்து கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இதில் மீன் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதி வரணும். ஒரு 5 6 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலையை தூவி இறக்குனா அவ்வளோதான், சுவையான காரப்பொடி மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செய்கிற வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.